ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு கண்ணன் ரவி அவர்கள் 16 படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் திரைப்படத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பேரன்பையும் பெரும் காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் அண்மையிலே எடுத்து தலைவர் தம்பி தலைமையிலே அது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்குது. அதற்கு அடுத்து இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நடிக்கிற என்னுடைய தம்பி ஜெய் சுராஜ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இயக்குகிற நம்முடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு ஒரு வெற்றி என்பது பல பேருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். சார், ஜெய் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஆர்டிஸ்ட், என்னோட ஸ்டார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுலேருந்து அவர் ஒரு படம் தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எவர் லாஸ்டிங்கான ஒரு ஜேர்னி. இன்னும் அந்த மாதிரி ஜேர்னி தொடருன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூரஜ் சார் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ அகெயின் இந்த படத்தில் உங்களை நான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு சமுத்திரனை பற்றி நான் சொன்னேன். ஏன்னா வந்துட்டு சமுத்திரன் லேஸில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு அப்ராட் போனால் வந்துட்டு எந்த ஒரு இந்த சில ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அதெல்லாம் போக மாட்டார் அவர்லாம். திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து நான் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன் மீட்டிங்கில். திடீர்னு பார்த்தா சமுத்திரன் வர்றாரு. அது எப்படி வந்தாருன்னா வந்துட்டு சசிகுமார் சார் வந்து இவரை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ அப்பேற்பட்ட யாரும் வந்து பார்க்கறதுக்காக வந்தார். அதே வந்துட்டு பெருசு. அப்போ தான் அவரே மறந்துட்டார். இப்போப்பட்ட மனுஷன் வந்து சான்ஸே இல்லைன்ட்டு. கிரேட் கிங். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நிறைய படம் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குது. நிறைய படம் பண்ணுறீங்க. என்னோடய பேனரில் 3 படம் பண்ணுற ஒரே ஹீரோ இவர் தான். அடுத்தடுத்து வரப்போகிறவர். தேங்க்யூ லவ் யூ. ஐஸ்வர்யா மேம் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து பேன் இண்டியா மூவிஸ் இது. பேன் இண்டியா மேம் வாழ்த்துக்கள். டார்லிங் பயங்கரமாக டான்ஸ் ஆடுங்க டார்லிங். இது கண்ணன் சார் வந்து அவரை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் நாட் இன் த ஸ்டேஜ். அதனால் நல்ல மனதை கொண்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர். அவர் மனசு மாதிரி நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த படத்தில் திரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இவர் என்னை கூட்டு இந்த படத்துக்காக பேசும்போது வேற எதுவுமே நான் பேசலை, நினைக்கிறேன். எதுவுமே பேசலை. சைலண்டாக விட்டு. ஏன்னா அவருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு வந்து சிவா அன்னைக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் நான் வந்து சரி நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸுக்கு அவர் கூப்பிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 1 month நான் மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த பெரிய லெவலே நீ என் மூலியமாக தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு என் மேலே ட்ரெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க், என்னோட எல்லாம் பெஸ்ட்டுமே இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணத்தை பார்க்கும்போது வாழ்க்கை இன்னும் சின்னதாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குட் ஹார்ட் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது இன்னும் கண்டினியூ ஆகணும். ஸோ சினிமாவில் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் போகணுன்ட்டு என்னோட மிகப்பெரிய ஆசை அங்கிள். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த சான்சஸ்லாம் கொடுக்கணுன்ட்டு நான் விஷ் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள்.